கடகராசிக்காரங்க எங்கெல்லாம் தோக்குறீங்கன்னா, எப்பவுமே அடுத்தவங்கள டார்கெட் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. இவங்க இத செய்றாங்க, அவங்க அத செய்றாங்கன்னு ஒரு குற்றத்த கண்டுபிடிக்கிறதுல நம்பர் 1 யாருன்னா கடகம் தாங்க. யார் என்ன பண்ணாலும் நீங்க இத பண்றீங்கன்னு நேருக்கு நேரா சொல்லி நெறைய பேரோட விரோதத்த சம்பாதிக்கக்கூடியது யாருன்னா கடகம் தான். ஸோ எங்களுடைய இந்த ஆட்டிட்யூட் எங்க காட்டணும், எங்க காட்டக்கூடாதுன்னு ஒரு அமைப்பு இருக்கு இல்லையா? ஸோ இடத்துக்கு ஏத்த மாரி சில விஷயங்கள் நீங்க மாத்தி அமைக்கிறது நல்லது. இது எக்ஸ்ட்ரீமா ஆராய்ச்சி பண்ற அந்த குணம் இருக்கு பார்த்தீங்களா? இது எல்லாமே உங்களுடைய தொழில்லயும், உங்களுடைய வேலையிலயும் நீங்க கொடுக்கும்பொழுது, அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஸோ சென்டிமென்ட்டுக்கு அடிமையாகாத கடகம் என்னைக்குமே வாழ்க்கையில ஜெயிச்சிடும். அம்மன் வழிபாடு தான் கடகத்துக்கு எப்பவுமே மிகச்சிறந்த ஒரு வழிபாடா இருக்கும். நெத்தியில எப்பவுமே புழுங்கி வச்சுட்டு அது மேல குங்குமம் வைங்க. ஒரு நல்ல ஒரு ஸ்பிரிட் உங்களுக்கு எப்பவுமே கிடைக்கும். ஸோ கடகராசி நண்பர்கள் எல்லாமே இந்த வழிமுறைகளை பின்பற்றி பாருங்க. உங்க வாழ்க்கையில தோல்வின்றது கம்மியாகி வெற்றின்றது கூடும்.